ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம பேஜில் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஜீரகம், மிளகு, இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயும் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், தோலோட தட்டின பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலாவையும் அரைச்சி இது கூட சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா சூப்பரான தொக்கு ரெடி ஆகிடும். கத்திரிக்காய் தொக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுட சுட தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். நல்லா சூடான சாதத்துக்கு இந்த மாதிரி போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.